அண்ணே அழகு பால் வாங்கிட்டு வரான். இன்னைக்கும் பாரு வேடிக்கைய. அதெல்லாம் இன்னைக்கு ஏமாற மாட்டான். ஒரு முட்டாள் ஒரே நல்ல புத்திசாலி ஆட மாட்டான்டா. இன்னைக்கு பாரு என்ன அழகு பால் வாங்கிட்டு வரியா? பார்த்தா எப்படி தெரியுது? உன் வாட்ச்ல மணி என்ன ஆகுது? என் வாட்ச மறந்து வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். மணியா 8. பொறுக்கி பசங்களா, நேத்து மாதிரி பாலை நான் இப்படி ஊத்திடுவே பாத்தீங்கன்னா வீட்டு பக்கம் ஒரு உனக்கு வச்ச வேண்டிய பேரு எனக்கு வச்சுட்டாங்க. ஆளப்பாரு. என்னையா கவுண்டரே, சௌக்கியமா? அது ஏன் கேக்குற? காசு கொடுத்தா பாக்குறோம், இலவசமா தானே பாக்க போறோம்னு பார்த்தேன். இளவு மாடு இப்படி உரைச்சிருச்சு. இந்த பாரு, அதுவும் நானும் ஒரு ஜாதியா? எனக்கு துரோகம் பண்ண நினைச்சா அது அப்படித்தான் உன்னை போட்டேன். உன் காலம் எவ்வளவோ பரவாயில்ல. ஏய்யா, பாலைய காணோம். இப்பதானடி சொன்ன நீ அதுவும் ஒரு ஜாதின்னு. அப்புறம் எப்படி பால் இருக்கும்? உள்ள வய சும்மா கிடக்கும் போது ஊர் வயிறுக்கெல்லாம் உடம்போடு நினைக்காதையா. இன்னைக்கு இது போச்சது, நாளைக்கு எவன் உதைக்க போறானோ இடிச்சு. வா வா வந்து இது உதச்சு பார்த்தாரு. வீட்டுக்குள்ள வேற கூட்டிட்டு போறாளே, என்ன பண்ண போறாளோ? ஏய், நம்மூர் கொட்டையில முந்தானி முடிச்சு போட்டிருக்காங்க, பாத்துட்டியாடி? 30 தடவை பாத்துட்டேன்டி. சரியான சினிமா பைத்தியண்டி. சரி சரி, வாங்கடி போலாம். இடுப்பு மடிப்ப பார்த்தாலே இதய துடிப்பு அதிகமாகுதுங்க. சுமாரா நின்ற போது என்னன்னே, கோயிலுக்கு முன்னாடியே சைடு அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அபச்சாரம் அபச்சாரம். இது சாதாரண காதல் இல்லடா, தெய்வீக காதல். தெய்வத்துக்கு முன்னாடி தான்டா செய்யணும். சாமி பார்த்தா கோச்சுக்கிற போது. டேய், அதான் முன்னாடி நந்தி இருக்கார, மறைச்சுக்கிடுவாரு. விடுறா. தங்கச்சி தங்கம்னு சொல்றா, தங்கச்சின்னு சொல்லாத. என்ன நீ அண்ணன்னு கூப்பிடும் போது அண்ணன் ஆசைப்படுற பொண்ணெல்லாம் உனக்கு அண்ணி தாண்டா வேணும். அண்ணி நான்சென்ஸ், இடியட், ஸ்டூபிட். அண்ணி என்னடா சொல்லிட்டு போறாங்க? கடமை கண்ணியா கட்டுப்பாடுன்னு சொல்றாங்க. அதான் ஏற்கனவே அண்ணா சொல்லி இருக்காரு. இப்ப அண்ணி சொல்ற கேட்டுக்கடா. கோயிலுக்கு முன்னாடி சைட் அடிக்கிறதுல விசேஷம் என்ன தெரியுமா? பிடிக்கலன்னா கர்ஜனை பண்ணுவாளுங்க. புடிச்சு போச்சுன்னா நம்ம பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிடுவாளுங்க. அதுலயே நாம தெரிஞ்சுக்கலாம் நம்மள தான் அந்த பொண்ணு காதலிக்குதுன்னு. அண்ணே, உங்களுக்கு இருக்க மூளைக்கு நாட்டுல வேலைதான் கிடைக்கல. ஊரா இது கிளிய கிளிய ஓட்டுறானுங்க. எத்தனை தடவை தான் ஓட்டுறது? அங்கிள் சரசு, வா வா. எனக்கு ஒரு சைக்கிள் வேணுமே. உனக்கு இல்லாத சைக்கிளா? பெருசு வேணுமா சிறுசு பெரிய வேணுமா? சைக்கிளா கொடுங்க. ஆமா ஆமா, பெரிய சைக்கிளா இருந்தா தான் உனக்கு ஓட்டுறதுக்கு வசதியா இருக்கும். அங்கிள் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. காசா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அதில்ல அங்கிள், எனக்கு ஒரு உதவி செய்யணும். உதவியா? உனக்கா? நானா? சொல்லு. எனக்கு கொஞ்சம் சைக்கிள் கத்து கொடுப்பீங்களா? கத்து குடுப்பீங்களாவா? குடுத்துருவோம். பார்த்து மெதுவா. சைக்கிள் கத்துக்கும் போது சாயக்கூடாது. அப்படியே சாஞ்சாலும் அந்த பக்கம் சாயக்கூடாது, என் பக்கம் தான் சாயணும். கையெல்லாம் பிடிக்காதீங்க. என்னையும் பிடிக்க கூடாதுங்கிற, நீயும் பிடிக்க மாட்டேங்கிற. அப்புறம் எப்படிதான் சைக்கிள் கத்துக்கிறது? அடிச்சரு பாரு. யாரு? ஆத்து காத்தால காலங்காத்தால விளக்க மாத்தால. வாயா. நதியை கடந்து எப்படிமா வர்றது? ஐயா, அண்ணா. கை கொடு. இது என்னையா அநியாயம்? சரசு சைக்கிள் கத்து கொடுக்க சொல்லிச்சு. ஆமா, இன்னைக்கு சைக்கிள் கத்து கொடும்பா, நாளைக்கு வேற ஏதாவது கத்து கொடும்பா, அப்புறம் ஏன் விட்டு வாசல் வந்து நின்னுகிட்டு எனக்கு வாழ்க்கை கொடும்பா. நான் என்னையா பண்ணுவேன்? என்னடி இந்த சின்ன விஷயத்துக்கு போய்? இன்னைக்கு இது சின்ன விஷயம் தாயா, நாளைக்கு இதுவே சின்ன வீடா மாறிடும் ஐயா. சின்ன வீடெல்லாம் ஒண்ணு கட்ட முடியாது, சிமெண்ட் தட்டுப்பாடா இருக்கு. நாட்டுல எத்தனையோ அப்பாவி பொண்ணுங்க தான் புருஷன் செய்யறத கண்டுக்காம விட்டுட்டு தான் வாழ்க்கைய பறி கொடுத்துட்டு நடு ரோட்ல நிக்கிறாங்க. என்னையும் அந்த மாதிரி நினைச்சிடாத. ஏட்டு சுரக்காய் எடுத்து கூட்டு பண்ணி விடுவேன். கூட்டு என் ஒருத்திக்கே உன்னால பதில் சொல்ல முடியலையே, உனக்கு எதுக்காக இந்த சின்ன புத்தி எல்லாம்? இந்தா புடி. பாவம், சரசு சைக்கிள் கத்துக்க வந்தது அநேகமா இந்நேரம் நீச்சல் கத்துக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அட மச மசன் எப்படி கூலி வாங்குறது இல்ல?
முடியுமா? உனக்கு தனியா ஒரு சொல்லணுமா? ஐயோ Stupid. ஐயோ வாங்க சின்ன பண்ண. ஏமா வெள்ளையம்மா, உனக்கு புத்தி இருக்கா? இப்படியா துப்புறது கால் சட்டையில? ஏதோ தெரியாம நடந்துருச்சு, மன்னிச்சிடுங்க. ஆமா, சட்டையில பட்டதை பத்தி நான் சட்டையே பண்ணல. ஆனா ஒண்ணு, நான் எதுக்குமே லேட்டா தான் பதில் சொல்வேன். ஏன்னா என்னுடைய ஸ்பெஷாலிட்டியே அதான். உனக்காக விடல, உன் பொண்ணோட வயசுக்கு மரியாதை கொடுத்து விடுறேன். Excuse me, where is the temple? I'm in temple. Amman temple. சைக்கிளா மணிக்கு 60 பைசா. நோ மேன், that's the Amman temple. என்னடா அவன் சொல்றா? பாப்பா உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க இந்த சைக்கிள் மாச வாடகை எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அதான்டா மவன உன்னை நான் படிக்க வச்சது. மாசத்துக்கு 60 ரூபாய். You can't understand what I'm telling? என்னடா மறுபடியும் சொல்றான்? அது சைக்கிள் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குமான்னு கேக்குறாரு. நல்லா இருக்கு, டபுள்ஸ் கூட போலாம். What is telling, dear? I don't know. தமிழ் தெரியுமா? I don't know. கொஞ்சம் கொஞ்சம். No. அறவே தெரியாதா? I don't know what you're talking. ஹலோ. I want to see Amman temple. Oh, thank you very much. கட்ட செம கட்டடா, நல்லாவே இருக்கு. செருப்பு பிரிஞ்சு மேன். வணக்கம்மா. போய் பல்ல கட்டு. ஹலோ. போடா போய் ஷேவிங் பண்றா. வாங்க வாங்க ஐயா வாங்க. வாங்க. இந்த வயசுல உங்களுக்கு தேவையா? போயா. Bye. Bye. பாய். கை எப்படி இருந்தது? சும்மா பணியார மாதிரி பஞ்சு பஞ்சா இருந்துச்சு. இருக்கு, நம்ம வீட்ல இருந்தா இருக்காளுகளே. வெரைட்டி தேடி தேடி விறகு கேட்ட மாதிரி. அப்பா அப்பா என்னம்மா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தையல் கிளாஸ்க்கு போறாங்க, நானும் போறேன்ப்பா. இப்போ நீ தைய கிளாஸுக்கு போய் என்னம்மா பண்ண போற? பேசாம வீட்டோட இரு. எனக்கு ஒரே போர் அடிக்குதுப்பா. ஏங்க அவதான் கேட்டுக்கிட்டே இருக்கல்ல, சரின்னு தான் சொல்லுங்களேன். அதுக்கு இல்லடி, ஊரு ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. இவ்வளவு அனுப்பி ஏதாவது ஏடா ஓட மாறி போச்சுன்னா? நம்ம பொண்ணு மேல நமக்கே நம்பிக்கை இல்லைன்னா எப்படிங்க? என்ன சரசு பேச மாட்டேங்கிற? நான் ஒருத்த கூப்பிடுறேன்ல. அத்தை, சரசு என் உம்மன் இருக்கு. அவ தைய கிளாஸ் போன சொல்றா, உங்க மாமா அனுப்ப மாட்டேங்கிறாரு. மாமா, உங்களுக்கு விரும்ப பத்தாத. சரசு ஆசைப்படுதுல, அனுப்பலாம்ல. மாப்பிள, நீ என்ன விவரம் கிட்டவங்கிறியா? ஊர்வலம் கெட்டு போயிருக்கா மாப்பிள. பொம்பளை பிள்ளைய வெளியே அனுப்பிட்டு வீட்டுல இருக்கிற நாங்கெல்லாம் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியா இருக்கு. மாமா, நான் ஒருத்தர் இருக்கிற மறந்துட்டீங்களே. நான் துணைக்கு போறேன். சரசு அழுவுது இல்ல, சரின்னு சொல்லுங்க மாமா. ஏங்க சரின்னு தான் சொல்லுங்களேன். சரி சரி, என்னைக்கு இந்த வீட்டுல நான் சொன்னது நடந்திருக்குது. உங்க இஷ்டம் போலே செய்யுங்க. சரசு, காலையில ரெடியா இரு, நான் வர்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, நான் உங்க கூட போறேன். என்ன சரசு, மாமாட்ட சம்மதம் வாங்கி கொடுத்தா நீ உன் பிறண்டெல்லாம் கூட்டு போறேங்க. சரி சரசு, உனக்கு இஷ்டம்லாம் நான் வரல. சரசு, எதுக்கு நாளைக்கு காலையில ஒருத்தர் வந்து பாத்துட்டு போறேன். வரேன். கவுண்டரு, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன அழகு? நம்ம சரசு நாளைக்கு டவுனுக்கு தையல் கத்துக்க போதில்ல. இவ்வளவுதானா? நான் என்னமோ ஆந்திராவில இருந்து கிருஷ்ணா நீரே வந்துருச்சோன்னு நினைச்சேன். என்ன கூட இப்படி விரும்பலாம் பேசுறீங்க? சரசு தையல் கத்துக்கிட்டா எனக்கு சட்டையில தச்சு கொடுக்கும்ல. அழகு, சட்டை தச்சு கொடுத்தா போதுமா? சட்டப்படி பார்த்தா அவ உங்களுக்கு சாப்பாடே போடணும். அது எப்படி? அவ உங்களுக்கு முறை பொண்ணு. நீங்களா வேண்டாம்னு சொன்னாதான் அவ வேற வீட்டுக்கே போக முடியும். அவ கலெக்டருக்கே படிச்சிருக்கட்டுமே. நீங்க கழுத மேய்க்கிறதாவே வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், அதுக்கு கூட நீங்க லாய்க்கலன்னு எனக்கு தெரியும். அது வேற விஷயம். அவ தலையெடுத்து உங்களை தான் கட்டிக்கணும். கவுண்டரு, இந்த விஷயம் எனக்கு இத்தனை தெரியாம போச்சே. வேற எந்த விஷயம் தான் உங்களுக்கு தெரியுங்கிறீங்க? அப்படின்னா எங்க அம்மாட்ட சொல்லி பொண்ணு கேட்க சொல்லவா? இது என்ன காசா பணமா உடனே போய் கேக்குறதுக்கு? படிப்படியா தான் போகணும். அழகு, முதல்ல லவ் பண்ணுங்க. அழகுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்ல. ஆம்பளைக்கு ஆம்பளையே ரசிக்க முடியலன்னா பாருங்களேன். சரி, அறிவாவது இருக்கான்னு பார்த்தா அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். போங்க கவுண்டர். இந்த லட்சணத்துல நாம போய் அவங்கள பொண்ணு கேட்டு அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அப்புறம் உங்க முடிவு உங்களை குளங்குட்டேன்னு தேட வேண்டியிருக்கும். கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு பதிலா அந்த பொண்ணை தேட வேண்டியிருக்கும். இப்ப என்னதான் பண்றது கவுண்டர்? பஞ்சாயத்து தேர்தல் வரட்டும், நான் பிரசிடண்ட் ஆகிடுறேன். அப்புறம் பாருங்க, ஜாம் ஜாம்னு உங்க கல்யாணத்தை நடத்துறேன். அப்ப இப்பவே ஓட்டு கேட்டுருவோம். உட்காந்துட்டு கேட்டா ஒரு பயில ஓட்டு போட மாட்டான். அப்ப வாங்க. ஏண்டா சாம்பார், ஏண்டா சொம்புல தண்ணியோட அலையற? அதுக்கு ஒரு நேரம் வர நான் சொல்றேன். அங்க பாருங்களேன், கலர் கலரா.
ஏண்டா எங்கடா போகுதுங்க? ஒண்ணு படிக்க போகுது, இன்னொன்னு டைப் படிக்க போகுது. டைப் அடிக்க போகுதா இல்ல சைட் அடிக்க போகுதா? ஏதோ ஒண்ணு அடிக்க போகுது. இன்னும் கொஞ்ச நேரம் போனா நம்மள அடிச்சு போடுங்க. எல்லா வேலையும் செருப்படக்கு. உனக்கு அழக ரசிக்கவே தெரியாதுடா. எனக்கா? அடாடாடாடாடா, நண்டு நட, வண்டு விழி, தலையில குண்டு மல்லி, செண்டு மனம் எங்கேயோ கொண்டு போகுதுடா. நான் நெருப்பு, என்கிட்ட விளையாடாத. ரொம்ப சௌரியமா போச்சு. அப்ப சிகரெட் இங்கேயே பத்த வச்சுக்கலாம். இத பாரு, யாரையுமே அக்கா தங்கச்சியா நினைச்சு பழக. ம். நீங்க மட்டும் அக்கா தங்கச்சி நினைச்சு பழங்க. அம்மாடி, ஊர்ல இருக்கிற பொண்ணுகளை எல்லாம் அக்கா தங்கச்சியா நினைச்சு பழகுனா அப்புறம் உனக்கு புருஷனும் கிடைக்க மாட்டான், எனக்கு பொண்டாட்டியும் கிடைக்க மாட்டான். ஒரு 50 வயசு தாண்டட்டும், அப்புறம் நினைப்போம். அப்ப கூட சிரமம் தான். இங்க பாரு, ஒரு காலத்துல ஸ்ரீதேவி மாதிரி அந்த ஊர்ல பாட்டிக்கு பின்னாடி பல பேர் போட்டி போட்டு தெரிஞ்சாங்க. ஆனா இப்போ என்னடா பேராண்டி அப்படி சொல்லிட்டேன், இப்ப மட்டும் என்னவா குறைச்சல்? வயசெல்லாம் ஒரு பீரியட் தான்மா, மிஸ் பண்ணாத கண்ணு. சேலையை இழுத்து விடுறோம்னு ஆம்பளைங்க மனசையும் சேர்த்து இழுத்துடுறாங்க. டேய் தம்பி, என்னையா? உங்களை போய் டேய்னு சொல்லுவாங்களா? டேய்னு சொன்னா கூட பரவாயில்ல, பொறுத்துக்கலாம். ஆனா தம்பின்னு மட்டும் சொல்லிடாத, அப்புறம் காரியமே கெட்டு போயிடும். வரட்டுமா? ஆள பாரு ஆள. ரொம்ப அழகு. அத நீ ஒண்ணும் சொல்ல வேண்டியதில்ல. இந்த இடத்துலதான் நீ ரொம்ப தப்பு செய்யற. ஒரு பொண்ணு தான் அழகுங்கிறத கண்ணாடியில பாத்துக்கிட்டா மட்டும் போதாது. கண்ணாடி சொல்றதை விட என்ன மாதிரி ஒரு காலை சொல்றதுலதான் வெயிட்டே இருக்கு. அடாடாடாடா, குமுதம் மாதிரியே முகம், குங்குமம் மாதிரியே நிறம், கல்கண்டு மாதிரியே பேச்சு, ராணி மாதிரியே அமைப்பு. இதுவரையில என்னுடைய இதயத்துக்குள்ள யாரையுமே நுழைய விடாம பூட்டி வச்சிருந்த பூட்ட திறந்த சாவியே நீதான். மொத்தத்துல உன்னை பார்க்கும்போது எனக்கு ஆனந்த விகடன் படிக்கிற மாதிரியே ஒரு நினைப்பு. தேவி இதழ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ மீன், நான் இந்த புத்தகத்தை சொன்னேன். அப்பா, ஆமா, பிறந்ததுல இருந்து அப்பா அப்பான்னு கூப்பிட்டு உனக்கு கசந்து போகல? இதுல வயசு பொண்ணு வேற. இனிமே ஒரு சேஞ்ச் பண்ணி அழகா அத்தான்னு என்னைய கூப்பிட பழகிக்க. அடிக்கிற கைய ஒடிச்சிடுவேன். ஆனா நாளைக்கு உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கட்டி எனக்கு கை வேணுமே, அதுக்காகத்தான் விட்டு வைக்கிறேன். வரட்டுமா? குமுதம் மாதிரியே முகம், குங்குமம் மாதிரியே நிறம், கல்கண்டு மாதிரியே பேச்சு, ராணி மாதிரியே அமைப்பு. விளையாடுவோமா? இப்ப நீ அம்மா நான் அப்பா, நீ அப்பா நான் அம்மா. அப்படின்னா உங்க அப்பா எனக்கு என்ன வேணும்? மாமா வேணும். அதே மாமா வராரு. ஐயோ நான் போறேன்டா. ஐயோ நீ போகாத, எங்க அப்பா பார்த்தா கொண்டுடுவாரு. அறம் செய்ய விரும்பு, ஆடுவது கொழும்பு. அடடடடடடா, பையன் என்னமா படிக்கிறான். மகனே, எங்க இன்னொரு என் காது கூட படி. அறம் செய்ய விரும்பு, ஆடுவது கொழும்பு. ஆறுவது குழம்பா? என்னடா குழம்பி போயிருக்கிற? தொந்தரவு பண்ணாதப்பா, நான் பரீட்சைக்கு படிக்கிறேன், நீ கடைக்கு போ. பரீட்சைக்கு படிக்கிறியா? நீ எனக்கு பிறக்க வேண்டிய புள்ளையே இல்ல. பரீட்சை நேரம் வந்தா போது கூட கோபுரம்னு கூட பார்க்காம உட்கார்ந்து படிக்கிறியே. அம்மா எங்க மகனே? விரும்பு, ஆறுவது. கூட எடுத்துட்டு வாயா, கோழி அடைக்கணும். ஆத்தா கூட கேக்குது, எந்திரா. அந்த கூட எடுத்துட்டு போப்பா.
கூடைய கொண்டா கோழி உடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கல. இந்த பெருச்சாடி பையன் எந்திரிக்க மாட்டேங்கிறானே. இந்த புடி புடி. நான் இல்ல மாமா, அவன் தான் மாமா கூட்டிட்டு வந்தான். என்ன அது? இதுவா, இதுதான் உன் மருமக. ஏண்டா உருப்படி வேணும் பார்த்தா இந்த வயசுல நீ உருப்படியா தேடுறேன். 13 வயசு கூட ஆகல, அதுக்குள்ள 13 விளையாடு. அப்படக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கு. இப்படித்தான் என்னையும் கவத்துன. நெல்லு வெடிச்சா நெல்லு தாண்டி முளைக்கு, பின்ன கொல்லாம சொரக்கம் வளைக்கும். இப்படியே விட்டா சரிப்பட்டு வரமாட்டேன். நானே சரிப்பட்டு வரமாட்டேன். எங்க தொடப்பாது? சரியா? என்ன என்ன? ஏன் பயப்படுற? எதுக்காக பயப்படுற? ஏன் பயப்படுற? நீ எதை தூக்குனாலும் எனக்கு பயமா இருக்கு. அப்படியே தூக்கிட்டாலும் பண்ணுங்க சார். நல்ல சாண வைக்க. நீ ரொம்ப தைரியசாலிப்பா. அவன் ஒண்ணுக்கு வரலையான்னு வருத்தப்படுறான். இவனுக்கு இளநில தண்ணி வரலையா? ஆயா மடியில் நீ உட்கார முடியுமா? ஓ மடியில வேணா ஆயா உட்காரலாம். கவர்மெண்ட் ஜாப் ரிசைன்மெண்ட் போறாரு இவரு. அந்த இடிச்சு வாங்கி வந்தாங்க. இந்த மூஞ்சிய பார்த்து அட மவனே, இந்த நாட்டை விட்டே ஓடி போய் அதாயா நீ நாட்டுக்கு செய்யற நன்மை. நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானுடா. அவன ஊதுறா. ஆண்டிற்கு ரூபாய் 299 மட்டுமே சப்ஸ்கிரைப் செய்து ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப்பை கண்டு மகிழுங்கள்.